அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நீங்கள் பார்க்க போகிறது முதல் போட்ட காணொளின்ற தொடர்ச்சியை தான். முதல் போட்ட காணொளியை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதில் நான் கிராண்டில் வருகின்ற இடத்துல இருக்கிற அந்த பிரமித்தை வீடியோ எடுத்து காட்டியிருப்பேன். இப்போ நாங்கள் இந்த பிரமின்ற இடத்துல இருந்து ஐஃபில் டவரை நோக்கி கால்நடையாக போகிறோம். போகும்போது இருக்கிற சுவாரஸ்யமான விஷயங்களை உங்களுக்கு நான் இந்த காணொளியில் காட்டுறேன். உருவச்சிலை சிலைகளாக வச்சிருக்கிறாங்க. இந்த சிலையை நான் விட்ட என்னால் 7 மணி அளவில் எடுத்து காட்டுறேன். நிர்வாணமாக ஒரு பொம்பளைன்ற சிலையை தான் வச்சிருக்கிறோம். அந்த சிலையை அந்தரத்தில் தொங்குன மாதிரி செஞ்சுருக்குறாங்க. சனமெல்லாம் இருந்து ரெஸ்ட் எடுக்குது. பாருங்க, இந்த பாதை எனக்கு வார்த்தையில் சொல்ல முடியாத அளவில் வடிவாகவும் நல்ல தெளிவான வீடியோவாகவும் இது இருக்குமென்று நினைக்கிறேன். இந்த பொம்பளைன்ற சிலைன்னு சொன்னது அது ஒரு இடத்துல மட்டுமில்லை, தொடர்ந்து அங்கால பக்கமும் வடது பக்கமும் அந்த சிலைகள் இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. பார்த்தீங்களா, அதுலேயும் ஒன்று இருக்குது, இதுலேயும் ஒன்று இருக்குது, இங்கால பக்கம் ஒன்று இருக்குது. கிட்ட போய் எடுத்து காட்டுறேன். இந்த சிலை ஒரு வித்தியாசமாக இருக்கு. அவ தலை கீழே வச்சுக்கிற மாதிரி. பார்த்தீங்களா, இதுவும் ஒரு பொம்பளைன்ற ஒரு வச்சுலாம் தலை கீழே வச்சுக்கிற மாதிரி. அதுலேயும் ஒன்று இருக்குது. சரி, ஓகே, அப்படியே நாங்கள் ஐஃபில் டவரை நோக்கி நடப்போம். ஐஃபில் டவரை நோக்கி நடக்கிறதுக்கு முன்னுக்கு இது ஒரு பார்க் மாதிரி ஒன்று வச்சுருக்கு. இந்த கேட் பூட்டுறது போல் இருக்குது நார்மலாக. இங்கே இதில் நாய்கள் உடவுளவு போகணான்னு சொல்லி, சைக்கிளோட போக வேண்டாம், ஸ்கூட்டரோட போக வேண்டாம், குப்பையில் போட வேண்டாம்னு சொல்லி ஒரு போட் ஒன்று போட்டுருக்காங்க. இந்த ஏரியா உண்மையாக ஜோக்கிங் பண்ணுறதும் சரி, நடந்தீராக்களுக்கும் சரி, நல்ல ஒரு பாதையாக இருக்குது. இதில் அந்த பிளான் பெருசாக போட்டுருக்கு பாருங்கள். வந்த பாதையை திருப்பி பின்னால் எடுத்து காட்டுறேன். அப்படி இருக்காண்டு அப்படியே சுற்றி காட்டினா தான் உங்களுக்கு தெரியும். இந்த மரங்களையும் பார்க்கல வித்தியாசமாக இருக்குது, வித்தியாசமான மரங்களாகவே இருக்குது. இந்த சிலைகள், இந்த மரங்கள் எல்லாம் வித்தியாசமாகவே இருக்குது. என்ன பெரிய அளவில், பெரிய பரப்பளவில் இந்த இடத்தை எடுத்து சூப்பராக செஞ்சுருக்குறாங்க. நல்ல விடிய நல்ல குளிராக இருந்தது. இப்போ கொஞ்சம் குளிர் குறைஞ்சிட்டுது மத்தியான நேரம். இப்போ இங்கே செட்டியாக உங்களுக்கு டைம் சொல்கிறா இருந்தால் 12:45 மத்தியானம். பாருங்க, இந்த மரத்தில் உருண்டையாக செஞ்சுருக்கு. மரம் அதை விட அந்த சிலை இங்கே பாருங்க, இதுக்கு மேலே ஒரு ஆள் இருக்கிறார். ஒரு ஆம்பளைன்ற ஒரு வச்சில், அதில் ஒரு பொம்பளைன்ற ஒரு வச்சில், அங்கால ஆம்பளையும் பொம்பளையும் ஒரு வச்சில் அப்படின்னு சொல்லி தானே ஒரு வச்சில் இருக்குது. இதில் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ஒரு தண்ணி பாயிற இடம். அதை சுற்றி அவ்வளோ சனம் இருந்து அதை பார்க்கினோம். ஜோக்கிங் போகிற ஆக்கள் ஜோக்கிங் போயினோம். இந்த கதிரையில் நீங்கள் இருந்து ரிலாக்ஸ் எடுக்கலாம். இந்த இதில் இருக்கிற கதிரை வேறு லெவல். உண்மையாக ஃப்ரான்ஸுக்கு சனமே வருதுன்றது இன்றைக்கு நாள் முன்னேறமே. எவ்வளோ ஒரு டூரிஸ்ட் பிளேஸ், எவ்வளோ ஒரு பல எடுத்து செஞ்சுக்கிறாங்க. வெற்றி ஒரு கட்டிடக்கலைக்கு உண்மையாக வரவேற்கணும்னு சொன்னால் இந்த பழைய கட்டிடங்கள் வடிவாக அமைச்சிருக்கிறாங்க.
அங்கே இப்போ தொடர்ந்து இப்படியே நடந்து போய் கொண்டிருக்கிற முதல் காட்டின பாதையாலே அங்கே இருந்து சனம் வருது, ஸ்கூல் குரூப்ஸ் வருது. நம்முடைய காலநிலையை பொறுத்தவரையில் நிறைய பேருக்கு நிச்சயமாக இப்படியான இடங்களை வந்து பார்க்கணுமென்ற ஒரு எண்ணம் வரும். ஃப்ரான்ஸில் பாரிஸ்ன்ற இடத்துல ஐஃபில் டவருக்கும் பிரமிட்டுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பெரிய பாதையில் தான் நடந்து போய் கொண்டிருக்கிறோம். இது பக்கத்தில் நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு கியோஸ்க் மாதிரி ஒரு சாப்பாடு கடையும் இருக்குது பாருங்கள். அந்த சாப்பாடு கடை கதைகளெல்லாம் போட்டிருக்குறாங்க. அங்கேயும் ஒரு கியோஸ்க் மாதிரி ஒன்று இருக்குது. இந்த பாதை அப்படியே போய்கொண்டே இருக்குது. நாங்கள் ஐஃபில் திரும்ப நோக்கி இன்னும் நடந்து போய்கொண்டே இருக்கிறோம். இந்த இடத்தை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஸ்டெப்ஸால் ஏற இந்த மரத்தை பாருங்க, ஒரு நாய் ஒன்று வருது பாருங்க, சிங்கன் பார்த்தீங்க அப்படி இருக்கு இந்த இடமா. இந்த நேர வச்சிருக்கு இந்த மரங்கள். சொல்ல வார்த்தைகளே இல்லை. ஷிப்பில் எனக்கு இப்போ போகிற மூடு இல்லை. ஐஃபில் திரும்ப பார்த்துட்டு ஓ அதை விட இங்கேருந்து நீங்கள் பார்க்கக்குள்ள பனை மரங்கள் வந்து பொட்ஸில் வச்சுருக்குறாங்க. அதிசயமாக இருக்குது. பெரிய தேசமாக தெரியுது. கோல்ட் கலரில் அந்த போஸ்ட்டுகள் எல்லாம் இருக்குது. முன்னுக்கு இருக்கிற கட்டிடத்தை பாருங்கள், அப்படியே சுற்றி காட்டுறேன். இங்கேருந்து பார்க்கக்குள்ள அப்படியே ஐஃபில் டவரும் தெரியுது பாருங்கள். ஐஃபில் டவர் அந்த மரத்துக்கு இடைக்கால தெரியுது இல்லை, அங்காம் போகிறோம். ஐஃபில் டவருக்கு தான் போகிறோம் பாருங்கள். ஐஃபில் டவர் உங்களுக்கு இங்கேருந்து அப்படியே நைஸாக காட்டுறேன். இன்னொரு அழகான இடமா இருக்கு. நான் அப்படியே தொடர்ந்து ஐஃபில் டவரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறேன். ஐஃபில் டவரை நோக்கி வரும்போது இருக்கிற இந்த பாதை தான் இது. இன்றைக்கி சனமில் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த பாதையில் நான் ஒரு நாளும் வந்ததில்லை. ஆனால் சனம் நெருக்கமாக இல்லை, நடந்து போக ஈஸியாக இருக்குது. இதுக்கு அப்படியே கீழால் ரோட்டு போகுது, அதையும் எடுத்து காட்டுறேனுங்க. ரோட்டு போகுது, அது அப்படியே ரோடு பாதை அப்படியே மேலே வந்து அப்படியே எங்களோட ஐஃபில் டவர் தெரியுது பாருங்களேன். ஃப்ரான்ஸ் தேசத்தின் அழகு.
என்ன ஒரு அழகு. நான் எதையுமே சொல்ல வார்த்தை இல்லை, அவ்வளோ வடிவாக இருக்குது. நீங்களே பாருங்க அவ்வளோ அழகாக. இதில் ஒரு போட் ஒன்று போகுது இந்த ஏரியில். அதை விட உங்களுக்கு இந்த கண்ணுக்கு முன்னுக்கு ஐஃபில் டவர் அந்த மாதிரி தெரியுது. நான் கிட்டையும் கொண்டே காட்டுறேன். நான் போகிறதுக்கு முதல் இருக்கிற இந்த சீனரியை காட்டுறது தான் அதில் நினைக்கிறேன். பாருங்கள் அப்படி வேணும். கப்பல் எத்தனை கப்பல் போகுது. வேறு லெவலில் இருக்குது இந்த இடம். உறவுகளை நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறது ஐஃபில் டவர்ன்ற ஒவ்வொரு ஆங்கிளையும் தான். நாங்கள் ஐஃபில் டவருக்கு கால்நடையாக போக்கக்குள்ளே நாங்கள் இப்போ வேறொரு ஆங்கிளில் இதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பரிசுக்கு வர முடியலையே என்று கவலையாக இருக்கிறார்களுக்கு இந்த வீடியோ நிச்சயமாக ஒரு நல்ல பலனை தரும் என்றது நான் எதிர்பார்க்கிறேன். ஃப்ரான்ஸ் கொடி பறக்குது. அப்படியே இந்த கொடியில் மேலே நோக்கி பார்க்கக்குள்ள அப்படியே ஐஃபில் டவர் அப்படியே தெரியுது. என்ன வடிவான ஒரு காட்சி. நீல வானம், கப்பல், ரோட்டு தெரியுது. அப்படியே என்ன அழகான ஒரு காட்சி. கிட்ட வந்துட்டோம். ஐஃபில் டவர் அடிக்க வந்துட்டோம். நாங்கள் அதுக்கு முதல் இருக்கிற ஒரு பிரிட்ஜை தான் பார்க்குறோம். இதான் நினைக்கிறேன் இந்த லாஸ்ட் பிரிட்ஜ். அந்த ஐஃபில் டவருக்கு முதல் இருக்கிற லாஸ்ட் பிரிட்ஜ். இதில் அவங்களுடைய மேலே ஏறி போகலாம். கார்களும் போகுது அதுக்கு மேலால். அதுக்கு இங்கால இந்த தண்ணி ஓட்டமும் இந்த டவரும் உண்மையாக கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. இந்த இதை பாருங்களேன், மேலே ஒரு கோல்ட் கலரில் ஒரு குதிரை ஒன்று இருக்குது. நாங்கள் இந்த பிரிட்ஜு கீழால் நடந்து வரோம். இந்த பிரிட்ஜு கீழாமல் இருக்குது. எப்படி அந்த வேலைப்பாடுகளை எல்லாம் விச்சும்பு கேடர்களால் செஞ்சுருக்கு. இங்கே பாருங்களேன் இந்த தண்ணி ஓட்டத்தை. ஸோ ஏதோ வேலைப்பாடுகள் நடக்குது. ஆனால் தண்ணி சரியான ஆழம் போல தான் இருக்கு. பாருங்களேன் அப்படியே ஒளியால் வந்தோன்னே ஐஃபில் டவர் தெரியுது. இதுக்கு நாங்கள் இன்னும் போக வேண்டியிருக்கு இந்த டவருக்கு. அப்படி போய் அதில் ஏறி போவோம். பிரிட்ஜால் அப்படியே மேலே ஏறி அந்த இருக்குது ஐஃபில் டவர். நாங்கள் ஐஃபில்ன்ற நான் அடிக்கடி சொல்கிறது என்னன்னு சொன்னால் டொச்சில் சொல்கிறதால டச் பாசையில் ஈஃபில் டவர்ன்ற அத்தனை சில ஆக்களுக்கு கூடாங்க. அது இங்கிலீஷில் சொல்லக்குள்ள ஐஃபில் டவரை தான் நான் மாறி ஐஃபில் டவர்னு சொல்லி போட்டேன். அதை நான் கரெக்ட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ ஈஃபில் டவரை நோக்கி தான் போகிறோம். ஈஃபில் டவர் இங்கேருந்து தெரியுது பாருங்க. அரைவாசி தெரியுது, மரம் மறைக்குது. இது அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த அருவி தான். அதுக்கு இதால் பிரிட்ஜ், அந்த பிரிட்ஜுக்கு மேலே அழகு நடந்து போய் கொண்டிருக்கிறோம். இங்கே பாருங்கள், இந்த டூரும் செய்யலாம். இந்த கப்பலில் ஏறி இந்த ஏரியில் போயும் பெறலாம். இப்போ கொஞ்சம் குளிரும் இதாக இருக்கிறதால வெயில் அடித்தாலும் கொஞ்சம் குளிர் இருக்குது. அதால் தண்ணியும் இல்லை, போட்டில் போகிற மூடங்களுக்கு இல்லை. ஸோ நாங்கள் அதில் போகாமல் ஐஃபில் டவரை நோக்கி கால்நடையாகவே போய் கொண்டிருக்கிறோம். அதுக்கு பக்கத்தில்
பக்கத்தில் போய் கிட்ட நெருங்கிட்டோம். இந்த ரோட்டுன்ற அகலங்களை பார்க்கக்குள்ள எனக்கு சரியான பிரமிப்பாக இருக்குது. என்ன சொன்னால், நாங்கள் சுவிஸில் இப்படி பெரிய நீட்டான ரோடுகள் இங்கே மாதிரி காண்றது குறைவு. அதனால் நீட்டு அகலமான ரோடுகளாக கிடக்கு. ஓகே, போய் கொண்டிருக்கிறோம். கிட்ட போக உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இலைகள் இல்லாட்டியும் இந்த மரங்களை பாருங்கள், அவ்வளோ நீட்டுக்கு அப்படியே நேராக நிற்கிறதுன்னு சொல்லி அவ்வளவு லைன் ரூலர் அடித்தது மாதிரி இந்த மரங்களை வச்சுருக்காங்க. அதை விட இந்த புல் வழியை பார்க்கக்குள்ள அவ்வளோ அழகாக இருக்கு இந்த புல். இந்த குளிருக்கும் பூக்கள் பூத்துக்கு தானே ஃப்ரான்ஸில் போலீஸ் போகுது. புல் வழி புல் மாதிரி அப்படியே வச்சு அப்படியே நீளமாக புல்லுகள் வச்சிருக்கிறாங்க. எழுதியதை போட்டு பார்ப்போம், அதை வாசிக்கிறேன்னு சொன்னால் பேத்தேயுக்ஸ் மோஷஸ் இருக்கு. அது வந்து கப்பல் இல்லை ஆக்களை இருக்கிற இடமா இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் கப்பல் இருந்து ஒரு கிரான் வந்து இந்த புக்ஸை ஏற்றி இறக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த லைட்டுகளும் வித்தியாசமாக இருக்குது. ஃப்ரான்ஸில் இந்த கட்டிட அமைப்புகள் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது. இங்கே அதில் பக்கம் அப்படியே அந்த புல் அப்படியே எங்களோட புல்வெளி அப்படியே தொடர்ந்து வந்தோண்டே இருக்குது. கிட்ட ஈஃபில் டவரு கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னுக்கு ஒரு சில்வர் கலரில் ஒரு மசூதி ஒன்று தெரியுது பாருங்கள், வித்தியாசமான அமைப்பில் இருக்குது. ஓகே, நாங்கள் அப்படியே கிட்ட வந்துட்டோம். இந்த டபுள் டெக்கர் பாஸ் கொண்டு போகுது. இந்த மேலே சனமும் இந்த டவர் சிட்டி 2 இந்த சிட்டியை சுற்றி காட்டுற அந்த பஸ் இது. பாருங்கள், அப்படியே நாங்கள் தொடர்ந்தும் எங்கள் பிரயாணத்தை ஐஃபில் டவருக்கு அவட நோக்கி பார்ப்போம். மீண்டும் ஒரு குரூப் உண்டு. குரூப்பாக இங்கே ஸ்கூல் ஆக்களை கூட்டிக் கொண்டு திரிகிறாங்க. சின்ன பிள்ளைகள் ஸ்கூல் டவர் டூர் போயினோம். ஓகே, நாங்கள் இங்கே சிலேருந்து பார்க்கக்குள்ள இன்னும் டவர் கிட்டவே வந்துட்டுது. இந்த டவரை சுற்றி இருக்கிற இடங்களை உங்களை அப்படியே மெதுவாக காட்டிக்கொண்டு டவருக்கிட்டே போவோம். ஓகே, எனக்கு கண்ணில் படுற இடங்களெல்லாம் அப்படியே இந்த விரிஞ்சு பெரிய விசாலமாக தெரியுது. நாங்கள் சுவிஸ்லேருந்து வரக்குள்ள சில இடங்கள் ஒடுக்கமாக இருக்கிற மாதிரியும், இங்கே இடங்கள் எல்லாம் பெரிய தேசமாக இருக்கிற மாதிரியும் இருக்குது. ரோட்டுகளும் சரி, இந்த துரோத்துவாரன்னு சொல்லி இருக்கிற பிளாட்ஃபார்ம்களும் சரி, எல்லாம் பெருசாக தான் இருக்குது. ஓகே, நாங்கள் இப்போ ரோட்டை க்ராஸ் பண்ணோம். இன்னொரு ஆங்கிள் இருந்து அப்படியே ஈஃபில் டவர் உங்களுக்கு தெரியுது பாருங்கள், கிட்ட வந்துட்டோம். ஆனால் இது இந்த வீடுகள் பிளாக்குகளுக்குள்ளால தான் நடந்து போகிறோம். ஈஃபில் டவர் முன்னுக்கு தெரியுது. அப்படியே கிட்ட வந்தாச்சு. இந்த முன்னால் போனோன்னா அப்படியே முழுக்க பார்க்கலாம் இந்த பாதையில். நாங்கள் இப்போ பிரமிட்ன்னு சொல்லி ஒரு இடத்துல இருந்து ஐஃபில் டவருக்கு நடைபாதையில் வந்திருக்கிறோம். ஆனால் இந்த நடைபாதை தூரமாக இருந்தாலும் இன்றைக்கி நல்ல வெதராக இருக்கிறபடியால் எங்களுக்கு அது கஷ்டமாக தெரியலை. நல்லா இருந்துச்சு இன்றைக்கி நடந்து வர. சூப்பர். பாருங்கள், இந்த முன்னுக்கு ஐஃபில் டவருன்ற முழு உருவமும் இந்த முன்னால் எங்களுக்கு காட்சி அளிக்குது.
வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். ஸோ அப்படிங்களா, வர முடியாத ஆட்களுக்கு இந்த இடம் ஒரு வித்தியாசமான பார்வையாக இருக்கும். ரோடு பார்த்தீங்களா, இந்த கட்டிடங்களுக்கு நடுவால் தெரியக்குள்ள வித்தியாசமாக இருக்கு. என்ன இங்கே பாருங்க, நல்லா இருக்கு. என்ன இந்த வித்தியாசமான சனம் அவங்களோட இதுலேயுமே இது ஒரு கேமரா மாதிரி ஒன்று வச்சுருக்குறாங்க. பழைய இது சனங்கள் ரெண்டு படங்கள் எடுக்குது. அப்படியே ஐஃபில் டவர் தெரியுது பாருங்கள். முழு காட்சியும் அப்படியே காட்டுறேன். Thank you for watching my video.